இலங்கை தமிழ் அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடிய முக்கியமான கோஷங்களில் ஒன்று வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பாகும். இது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம் என்பது அதிகமாக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டதாக கருத முடியவில்லை. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை சனத்தொகை பரம்பல் என்று எடுத்துக்கொண்டால் தமிழர்களும் முஸ்லிம்களும் சரிசமமாக அண்ணளவாக 40 விழுக்காடு காணப்படுகின்றனர். மிகுதி சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றனர். ஆக முஸ்லிம் சிங்கள இனத்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது எண்ணிக்கையில் 60 விழுக்காடு என்று தோராயமாக சொல்லலாம். ஆக இந்த 60 விழுக்காடு வடக்கு கிழக்கு இணைப்பை ஏற்றுக்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதில் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்வதானால் கல்முனை வடக்கு உப பிரதேச செயலக விவகாரத்தை சொல்லலாம். கல்முனையிலே தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய வடக்கு பிரதேசத்தை கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகமாக 1989 அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1993 அந்த உபபிரதேச செயலகத்துக்கான அதிகாரங்கள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள், பேச்சுவார்த்தைகள், போராட்டங்கள் என்று தொடர்ச்சியாக இப்பொழுது 33 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிலே 90 விழுக்காடு தமிழர்கள் வாழ்கின்றார்கள். மிகுதி 10 விழுக்காடு தான் இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள். கல்முனை வடக்கு உபபிரதேச செயலகத்தை அதனுடைய நிதி மற்றும் காணி விவகாரங்களை தெற்கு பிரதேச செயலகம்தான் கையாண்டு கொண்டிருக்கின்றது. தெற்கு பிரதேசம் முஸ்லிம் பிரதேச செயலகமாகும். ஆக இந்த வடக்கு பிரதேச செயலகத்தின் முழுமையான ஆட்சி அதிகாரத்தை அந்த பிரதேச செயலகத்திற்கு கொடுப்பதற்கு முஸ்லிம் பிரதேச செயலகம் ஒத்து வரவில்லை என்பதுதான் இந்த விவகாரத்தின் மைய புள்ளியாகும். இது தொடர்பில் தமிழ் கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகின்றன. இணக்கப்பாடு ஏற்படவே இல்லை. ஆக இப்படியான ஒரு சூழலிலே வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதும் கிழக்கிலிருந்து முஸ்லிம்களும் சிங்களவர்களும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் போகாத ஊருக்கு தேடுகின்ற வழி என்று கூட சொல்லலாம் அல்லவா?